தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக முதல் வாக்கியம். ஒரு நாள் அவர் கெனேசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். மக்களை நாம் பார்க்கின்றோம், இயேசு ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்த பொழுது மக்கள் இயேசுவை இன்னார் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். அடையாளம் கண்டு கொண்ட பிறகு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். சும்மா வருவதில்லை, நெருக்கி கொண்டு வருகிறார்கள். எதற்காக? இறை வார்த்தையை கேட்பதற்காக. அப்போ இயேசுவை அடையாளம் கண்டு கொண்ட பிறகு அவர்கள் இயேசுவிடத்தில் எதிர்பார்ப்பது என்பது என்ன? அங்கு வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறார்கள் ஒழிய விடுதலையும் தங்களுக்கு கடன் நீங்க வேண்டும் என்பது அல்ல. இறை வார்த்தையை கேட்பதற்காக ஆவலோடு கடந்து வருகிறார்கள். காரணம், அவர்களுக்கு தெரிகிறது அந்த வார்த்தை இது தங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அந்த வார்த்தை தங்களுக்கு சௌக்கியம் தரும், அந்த வார்த்தை அவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பதை அவர்கள் நம்பினார்கள். இதே மாதிரி தான் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு இயேசு ஏரிக்கையில் நின்ற பொழுது மக்கள் அடையாளம் கண்டு கொண்டாரோ, அதே மாதிரி பலிப்பிடத்தில் இயேசு கடந்து வருகிறார் என்ற உணர்வு நமக்கு அங்கு இருக்கின்றதா? ஆலயத்தில் இயேசு கடந்து வருகின்றார் அறிந்தவுடனே நாம் நெருக்கி கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் ஆலயத்தில் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டு இறை வார்த்தையை கேட்க நாம் தால்பரியம் காட்ட வேண்டும். ஆனால் அது நாம் செய்வதில்லையே. பிரசங்கம் நேரங்களில் மட்டுமே நாம் வருகின்றோம். பிரசங்கம் முடித்த பிறகு நாங்கள் வருகின்றோம், அல்லது பிரசங்கமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக சொல்லி வருகின்றோம். இறைவார்த்தை கேட்பதற்கு நாம் செவி கொடுப்பதில்லை. அந்த சமயத்தில் மொபைல் ஃபோன் நோண்டி கொண்டிருப்போம். அந்த சமயத்தில் நாம் வெளியே உட்கார்ந்து நண்பருடன் பேசி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி நமக்கு வார்த்தை நம்மளுள் செயல்பட முடியும்? இங்கே இயேசு ஏரிக்கரையில் நிற்கின்றார். ஏரிக்கரையில் பல பொழுதுபோக்குவதற்காக வந்திருப்பார்கள். ஆனால் அங்கே இயேசுவை அடையாளம் கண்டவுடனே மக்கள் வார்த்தை கேட்க வருகிறார்கள். பலிப்பிடத்தில் ஆலயத்தில் இயேசு இங்கு கடந்து வருகின்ற பொழுது, ஆலய காரியங்களில் ஈடுபடுகிற சமயத்தில், கோயிலுக்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது, ஆராதனைகள் நடக்கிற வழிபாடு தலங்களில் நாம் போகின்ற சமயத்திலெல்லாம் எந்த மனநிலையோடு நாம் போகின்றோம்? இறை வார்த்தை கேட்பதற்கு சூழல் முக்கியமல்ல. அந்த எந்த நிலையிலும் நீ போகலாம். நீ எந்த அளவுக்கு தாகத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவு கிடைக்கும். நெருக்கி கொண்டு போன காரணத்தினால் இறை வார்த்தையை கேட்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படி வருகின்றோம்? ஆலய காலங்களில் இங்கே வருகின்ற ஒரு வார்த்தையை கேட்க நான் அருகில் வந்து அமருகின்றேனா, அல்லது தூர நாம் போய் நிற்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். அருகில் வருகின்ற சமயத்தில் இதா அந்த வார்த்தை எனக்கு விடுதலை தரும், அந்த வார்த்தை எனக்கு சௌக்கியம் தரும், அந்த வார்த்தை எனக்கு பல நன்மையை தரும். தூரத்தில் நான் போகிற சமயத்தில் தாகம் இடத்தில் இல்லை, ஆர்வம் இல்லை, வார்த்தையை சிலரிடம் கேட்பேன், கேட்காமலையும் போய்விடுவேன், எனக்கு நன்மை இல்லாமலே போய்விடும். சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு பதில் கொடுப்போம். நல்லவனாய தெய்வமே, இதோ மக்கள் நெருக்கி கொண்டு வந்தார்கள். அந்த நெருக்கி கொண்டு வந்த மக்களுக்கு இறை வார்த்தையை நீ பகிர்ந்து கொடுத்தீர். அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் நீ கொடுத்தது, வார்த்தை மட்டுமே கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்களும் உம்மை தேடி வருகின்றோம். வார்த்தைக்காக நாங்கள் வரவில்லை, பொன்னையும் பொருளையும் உலக காரங்களை தேடி நாங்கள் வருகின்றோம். இனி முதல் அவ்வாறு இல்லாமல் உம்முடைய வார்த்தையை தேடி வருவதற்கான வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.